ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு தாய் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட அப்பா அவளை ஸ்கூல்ல வந்து டிராப் பண்றாரு. அவளுமே நல்ல பிள்ளையாட்டம் தான் ஸ்கூலுக்குள்ள போறா. நார்மலா போனவ திடீர்னு ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரியே அடிச்சு பிடிச்சு செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இந்த ஓட்டத்தை நிஜமாவே ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கூட இந்நேரத்துக்கு வின் பண்ணிருப்பா போல. ஒரு சிவத்து கிட்ட யார் வேணா தப்பிச்சு போலான்ற அளவுக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்கு. அதுல ஹீரோயின் ஏறி சிவத்துல ஏறிட்டு இருக்கா. அவ சிவத்துல ஏற வரைக்குமே ஒரு ஸ்டாஃப் உட்கார்ந்து டம்மியா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சிவத்துல ஹீரோயின் ஏறி கீழே ஒரு கார் நிக்கும். அதுலயே டொமார்னு விழுந்து அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு எப்பா யாரும் பாக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறா. பாக்கலன்னு ஒரு வாய்ஸ். ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அங்க ஒருத்த முகமூடி கொள்ளக்கார மாதிரியே முகத்தெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் பேரு பாம். அவன் கிட்ட ஹீரோயினா அட பிக்காளி பாயில என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு பாமா இங்க நிறைய சிசிடிவி இருக்கு, அதுல இருந்து எஸ்கேப் ஆக ஒரு சேஃப்டி மெஷர் தாமா அப்படின்றான். இந்த பாம் தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எல்லாமே. அந்த டைம் ஹீரோனோட அப்பாவோட காரு கிராஸ் ஆக ஹீரோயினா அவரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் ஹீரோயின் குரலி வித்த காமிச்சது எல்லாமே அவரை ஃபாலோ பண்றதுக்காண்டிதான். ரெண்டு பேருமே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோவா அவர் ஏதாச்சும் ஒர்க் விஷயமா போக போறாரு, அவரை நீ தப்பா புரிஞ்சுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இல்ல அவர் ஏதோ தப்பு பண்றாரு, அதை எங்க கிட்ட இருந்து மறைக்கிறாரு, நீ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சு புடிச்சிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவளோட அப்பா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருப்பாரு. அவரை பாமும் ஹீரோயினும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. பாமா இப்ப அவர் எங்க போறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அவர் மலேசியா தான் போறாரு, அவர் எங்க போறாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபிங்கர் டிப்ல இருக்குன்றா. பாமோட மைண்ட் வாய்ஸா அடிக்கிறா. அதுக்கு இவ்வளவு நேரம் என் கூட தானடி இருந்த, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச, இப்ப தெரியுது ஏன் வருஷம் வருஷம் பசங்க ஃபெயில் ஆகுறாங்க பொண்ணுங்க பாஸ் ஆகுறீங்கன்னு. பாமா விடு, அவர் ஏதாச்சும் பிசினஸ் காண்டி போக போறாருன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் இல்ல, நான் அவரை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் பாமும் ஹீரோயினோட அப்பா போற ஹோட்டலுக்கே வராங்க. அவர் ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அதை இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அவளோட அப்பா இருக்க ரூம் கிட்ட வந்து ஹீரோயின் அந்த டோரை வேக வேகமா நாக் பண்ண போக ஹீரோ வந்து அவளை தடுத்துட்டு அவர் ஏதாச்சும் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயின் பக்கத்துல இருக்க ரூமை ஓபன் பண்ணி உள்ள போறா. அங்க ஒரு லேடி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ரெண்டு பேருமே கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியில வந்து சுவத்துல ஏதாச்சும் கேக்குமான்னு சொல்லிட்டு மக்கா வச்சு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பாமோட மைண்ட் வாய்ஸா கொலாயடியில பிறந்து என்ன பிரயோஜனம், அதை கூட இந்த சுவிட்ச் போர்ட் கிட்ட வச்சு கேப்போன்னு சொல்லிட்டு அது கிட்ட வச்சு கேட்டுட்டு இருக்கான். பாம் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினோட அப்பா நிஜமாவே அஃபேர்ல இருக்குது அவனுக்கு தெரிய வருது. அவனா ஹீரோயின் கிட்ட வா போலான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினா என்னாச்சு நீ என்ன கேட்டான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோவா என்னால அதை உன்கிட்ட சொல்ல முடியாதுங்கிறான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதை நான் டைரக்டா அவர்கிட்டயே கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவளோட அப்பா இருக்க ரூமை நோக்கி ஓடி போறா. வேக வேகமா ஹீரோயின் அவளோட அப்பா இருக்க ரூமை நாக் பண்ணிட்டு இருக்கா. அங்க பாம் வந்து வேணாம் விட்டுரு நம்ம போலான்னு சொல்லிட்டு கண்ணு காமிக்கிறான். அவளோட அப்பா வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ஹீரோயின் மனசு மாறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பிளைட்ல உட்காந்து ஹீரோயின் பெட்ஷீட்டை போத்திட்டு ஏன் அவரு என்னையும் அம்மாவையும் ஏமாத்தினாரு, இத அம்மா கிட்ட சொன்னா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பாமா நானும் என்னோட அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணப்போ ரொம்பவே அழுதேன், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சரியாயிடுச்சு, உனக்கும் அதுவே சரியாயிடும்ன்றான். அவளை ஹீரோ பார்க்கும் போது அவ தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினா என்னோட அப்பா ஒர்க்ல பிஸியா இருந்தாலும் அவர் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாருன்றா. அப்பெல்லாம் அவர் என்னையும் என்னோட அம்மாவையும் ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது அவர் பண்ற தப்ப மறைக்கதான் அப்படி எங்க கிட்ட நடிச்சிருக்காரு. பாமா அவ கைய பிடிச்சு உன்னை யார் லவ் பண்ணலனாலும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினா வேகமா அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா பாம ஹக் பண்ணிக்கிட்டே இப்ப நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னீல அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பாமா நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்னால உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ண முடியும்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை விட்டு விலகிடுறா. பாமா ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல ஃபைட் இல்ல, பொசசிவ்னஸ் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிரேக்கப் கூட இல்லன்றா. ஹீரோயினா போதும் அடிச்சு விடாதன்றா. ஆனா ஹீரோயினுக்கு பாம் சொன்னது கொஞ்சம் ஃபீல் ஆக அவ எந்திரிச்சு போய் வேற ஒரு சீட்ல
உட்காந்துடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல பாம் ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். அங்க வந்த ஹீரோயினா அவன் என்னெல்லாம் பேசுறானோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே ஃபன் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ பாம் அவளை பார்த்து, இப்பெல்லாம் நீ ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல, என் பக்கத்துல கூட உட்கார்றது இல்ல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்றான். அதுக்கு ஹீரோயினா, சரி சரி விடு, நாளைக்கு நான் உன் பக்கத்துல உட்கார்றேன், இப்போல்லாம் நான் லூவிஸ சைட் அடிக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு பாமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாமா ஹீரோனை பார்த்து, உன் லைஃப்ல ஒரு பையன் வந்தோன்னே என்னை கண்டுக்காம போயிட்டில அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, நீ தானப்பா சொன்ன ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. லூவிஸ காட்டுறாங்க. அவனை பார்த்தா கிட்டாருக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கு. அவன் கையில ஒரு கிட்டாரை வச்சு சுத்திட்டு இருக்கான். அவன் கூட ஹீரோயினா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறா. அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையா பர்ன் ஆகுது. பாமா செம்ம காண்டா ஓடி போய் அந்த கிட்டாரை பறிச்சு அந்த லூயிஸ் மண்டையிலயோ ஒரு போடு போடுறான். அதை பார்த்து ஹீரோயினா பேனு கத்த ஆரம்பிச்சிடுறா. லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே பாமோட மனக்குமுறல்கள் தான். இது எல்லாத்தையுமே அவன் கனவு கண்ணு பாக்குறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு போறான். அங்க ஹீரோ மாதிரியே இருக்க ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்க 3 பசங்க வராங்க. அவனுங்களை நம்ம சிங்ஜாங் பாய்ஸ்னு வச்சுப்போம். அந்த சிங்ஜாங் பாய்ஸ் பாமு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆடு சிக்கிடுச்சுன்ற மாதிரியே அவங்க சோக கதைய புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதே பார்ட்டியில தான் ஸ்டேஜ்ல ஹீரோயின் சாங் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாமா அவன் அடுத்தடுத்து பண்ண லவ், அதுல பண்ண கோளாறுகள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். பாமா அதுக்கப்புறம் பிளே பாயா மாறிடுறான். ஒரு பொண்ணு விடாம எல்லார்கிட்டயுமே ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட கூட உண்மையா இல்ல. ஏன்னா அவனால ஹீரோயினை மறக்கவே முடியல. பாமா எந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து சமத்தியா அடி வாங்குறான். பாமோட மைண்ட் வாய்ஸா சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கப்புறம் பாமா ஃபிளைட் அட்டெண்டரா ஒர்க் பாக்குறான். அங்க கூட சும்மா இல்லாம அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு உனக்கெல்லாம் நல்ல லவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பாமோட கைய நெரிச்சு விட்டுட்டு போயிடுறா. 2017ல காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அவன் லவ் பண்ணிட்டு இருந்த லூவிஸுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவ திங்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பாமுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினா ஏன் தான் இந்த பசங்க இப்படி இருக்காங்களோன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டே இருக்கா. பாமா அவளை சமாதானப்படுத்துறேன்ற பேர்ல லூயிஸோட கிட்டாரை எடுத்து பாருன்ற பேர்ல ஏதோ கத்திட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஒரு சாங் ரெக்கார்டிங் ஜாப பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு லேடியா பசங்களை திட்டி திட்டி பாடிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட பாமா, அட என்னடா சாங் இதுன்னு சொல்லிட்டு பொங்கி எந்திரிச்சிடுறான். அந்த சிங்கரா, நீ வாய மூடிட்டு இருன்னு சொல்லிட்டு பாமா ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த சாங்க கேட்ட ஹீரோயினா, இந்த சாங்ல இருக்கிறது எல்லாமே கரெக்ட் தான், இனி நான் யாரையுமே லவ் பண்ண போறது இல்லன்றா. அதை கேட்டு பாமுக்கு உசுரே போயிடுது. ஏன்னா ஹீரோயின் எப்பவாச்சும் அவனை லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கையில தான் அவன் சுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் பாமும் சைக்கிள் ஓட்டிட்டே போறாங்க. பாமா அவளை பார்த்து, இனி நீ யாரையுமே லவ் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா, அப்பெல்லாம் இல்லையே, என்ன கனவு வந்தா நான் கண்டிப்பா லவ் பண்ணுவேன்றா. அதை கேட்ட பிறகுதான் ஹீரோக்கு உசுரே வருது. இப்ப பிரசன்ட்ல அந்த சிங்ஜாங் பாய்ஸா, அப்புறம் என்னப்பா உன்னோட ரூட் தான் கிளியர் ஆயிடுச்சேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அவ என்ன சொல்லலபான்றான். அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அகைன் ஹீரோ அவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பாமும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஸ்டேஜ்ல ஒருத்தன் கிட்டார் வாசிச்சு செம்மையா பாடிட்டு இருக்கான். அவனே தான் ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அந்த பைய பேரு தான் டெட். இப்ப ஹீரோயினா பாம் கிட்ட நானும் டெட்டும் டேட் பண்றோம்னு சொல்லும் போது அதை கேட்டு பாமுக்கு அள்ள விட்டுருது. அந்த டெட்டா ஸ்டேஜ விட்டு கீழே இறங்கி வந்து ஹீரோயின் கிட்ட நீ வந்து ஸ்டேஜ்ல பாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் முடியாதுங்கிறா. பாமா, நீ போ, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டெட்டா ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கத பார்த்த பாமுக்கு செம்மையா பர்ன் ஆகுது. அகைன் ஒரு கனவுக்குள்ள போயிடுறான். அங்க ஒரு ஏரோப்ளேன் ஐஸால செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பாமா டெட்டோட மண்டையில உடைக்கிற மாதிரியும் அதை பார்த்து ஹீரோயின் கத்துற மாதிரியுமே கனவு காண்றான். அந்த டைம் ஹீரோயினா பாம் கிட்ட, நீ கனவு கண்ணதெல்லாம் போதும், போ என்னோட கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ ஃபில் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டேஜ்ல சாங்க பாட அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோவா வாழ்வே மாயோன்ற மாதிரியே அந்த கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு பாடிட்டு இருக்கா. அவளுக்கு டஃப் கொடுக்க ஹீரோயினும் அவ கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கா. நல்லாவே என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருக்கா. பாடுற ஆர்வத்துல ஹீரோயின் பின்னாடி போய் ஹீல்ஸ் வலிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு பாமா பதற அடிச்சுட்டு ஓடி போறான். அதுக்கப்புறம் டெட்டும் பாமும் ஹீரோயினை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்காண்டி கொண்டு வராங்க. அவ கூட ஒருத்தர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா டெட்டும் பாமுமா மாத்தி மாத்தி நீ போறதா நான் போறதான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவளா பாம கூப்பிட பாம
பாமுக்கு ஒரே குஷியாயிடுது. ஆனா ஹீரோயினா நீ போய் உன்னோட ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணு, டெட் என் கூட வரட்டும்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துறா. டெட்டா ஹீரோனோட கைய பிடிச்சிட்டே போறான். அதை பார்த்த பாமுக்கு அதை தாங்கிக்கவே முடியல, சோகமா நின்னுட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல பாமா அந்த சிங்ஜங் பாய்ஸ் கிட்ட ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன லைன் தான் இருக்கு, ஆனா அந்த லைன் இவ்ளோ பெரிய பெயினை கொடுக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சிங்ஜங் பாய்ஸும் அவங்களோட ஆளை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுக்காண்டியே நம்ம ஒரு சியர்ஸா போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேனு கத்திட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா அவங்கள்ட்ட அதுக்காண்டி நம்ம மனசை தளர விட்டுற கூடாது, நமக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. பாமும் அவ லவ் பண்ற பொண்ணும் கோவிலுக்கு வராங்க. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காண்டியே அந்த பொண்ணு பேரை சொல்லி சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணா அப்படியே என் பேரை சொல்லி ப்ரே பண்ணான்னு சொல்லி கேக்குறா. அந்த டைம் பார்த்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரியே ஹீரோனோட கால் வருது. ஹீரோவும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறான். அவளா பாம் கிட்ட எனக்கு பிரெக்னெண்டா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும் போது பாமோட மண்டையில அப்படியே ஒரு இடி வந்து விழுகுது. அவகிட்ட பாமா நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா மலேசியால இருக்கேன்னு சொல்றா. அதை கேட்ட பாமா அங்க என்னடி பண்றன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமா பாம் டேட் பண்ற அந்த பொண்ணு அங்க வந்து நீ என்ன ப்ரே பண்ணான்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாமா நான் இங்க இருந்து போகணும்னா ப்ரே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். பாமா அடிச்சு புடிச்சு ஹீரோனுக்காண்டி மலேசியா வந்துடுறான். கார்ல உட்காந்துருக்கான். செம்ம டிராபிக். அவளுக்காண்டி காரை விட்டு இறங்கியே ஓடி போறான். ஒரு வழியா பாமா ஹீரோனோட ரூமுக்குமே வந்துடுறான். ஹீரோனோட கால்ல அடிபட்டு இருக்கும். ஹீரோயினா அவனை பார்த்து நீ வருவன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பிரெக்னன்சியை டெஸ்ட் பண்றதுக்காண்டி போறா. பாமா ஒரு பதட்டத்தோடயோ உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினா பிரெக்னென்டாவே இல்ல. அதை பார்த்த பிறகு ஹீரோயினை விட பாமுக்கு தான் செம்ம சந்தோஷம் ஆயிடுது. பாமா ஹீரோயினை பார்த்து எங்க டெட்ட காணோம், மறுபடியும் அவன் கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அவன் முன்ன மாதிரி இல்ல, டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருக்க சிங்கர்ஸோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்காண்டி அவன் ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சிட்டான்றான். எனக்கு கால்ல அடிபட்டதுனாடி என்னால அவன் கூட போக முடியல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவனுக்கு ஏதாச்சும் அந்த சிங்கர்ஸ் கூட அஃபேர் வந்துடுமோன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. இத கேட்ட பாமா இப்ப நீ என்னதான் சொல்ல இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்க, நீ டைரக்டா சொன்னாலே எனக்கு புரியாது, இதுல இது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஒரு நாள் சாங் ரெக்கார்ட் பண்ற ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் டெட் என்ன பார்த்து பேக்ல ஒரு ஹெட்செட் இருக்கு எடுனா, அதுல பார்த்தா ஒரு வாட்ச் இருந்துச்சு. அந்த வாட்சை அவன் எனக்கு தான் பிரசன்ட் பண்ணான். அன்னைக்கு என் பர்த்டேயும் இல்ல, எந்த ஃபங்க்ஷனும் இல்ல, அப்படி இருக்க அவன் எதுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணணும், ஒருவேளை அவன் மனசுல ஏதோ கில்ட்டினஸ் இருக்கு, அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்றானோன்னு எனக்கு தோணுதுன்றா. அந்த டவுட்ல நான் அவனோட போனை செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பொண்ணு விடாம எல்லார்கிட்டயுமே பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட பர்ஸ்ல ஒரு பில் இருந்ததை பார்த்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சிங்கர் கூட தான் போயிருக்கான். அப்படி அவன் யார் கூட போனா என்ன சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றா. இத கேட்ட பாமா அடியே இம்பிட்டு ரிசிப்டுக்காண்டி தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாமும் ஹீரோயினும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டெட் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணானோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ற வெயிட்டர்ஸ் கிட்ட டெட்டை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அவங்கள அவன் வந்தான் இல்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்ன சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போய் அப்செட்டா உட்கார்ந்து இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அங்க இருக்க சாக்லேட்டை ஹீரோ எடுத்து வாயில பூசிட்டு டெட் மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறா. நெக்ஸ்ட் பாமா அவளோட ஹோட்டல்ல டிராப் பண்ணி வர்றதுக்காண்டி வரான். பாமா அவளை பார்த்து உன்னை பத்தியும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோன்றான். ஹீரோயினா சட்டுன்னு அவனை ஹக் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்ன்றான். பாமா அவனோட டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்றான். திரும்பி பார்த்தா செம்ம ஃபன்னு. ஹீரோயினா லக்கேஜ் ஏத்துற அந்த வண்டியில வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து பாமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா நான் உனக்கு கம்பெனி கொடுக்க வந்தேன்னு சொல்லும் போது அங்க கரெக்டா பாமோட டாக்ஸியுமே வந்துடுது. பாமா இப்படி வட போச்சேமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டு போக மனசே வரல. இருந்தாலும் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு டெட்டா ஒரு சிங்கர் கிட்ட சிரிச்சு பேசி அவங்க பாடுற சாங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கான். அதே தான் ஹீரோயினா வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. டெட்டா ஹீரோயினை பார்த்து நான் ஆல்ரெடி பாடினா அந்த கேசட்டை எடுத்துக்கிடுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அதை எடுத்துட்டு இவங்களையே கண் வெளியில வர அளவுக்கு பார்த்துட்டு இருந்ததுல அதை கீழே போட்டுடுறா. அந்த கேசட்டும் உடஞ்சு போயிடுது. அதை ஒரு வழியா சரி பண்ணி பார்த்தாலும் அதுல இருந்த சாங் எல்லாமே டிலீட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. டெட்டா அவளை பார்த்து இதை நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவனே போய் கீபோர்ட
கீபோர்டை வாசிச்சு அவனே பாட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் அந்த சிங்கர் பாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினா டெட் கிட்ட என்னால தானே இது ஆச்சு, என்ன திட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டெட்டா என்னோட மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை இருக்க பிடிச்சுக்கிறான். அவளைதான் ஹீரோயின் அதுல பிளாட் ஆயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஏதோ தேடுறப்போ டெட்டோட சூட்கேஸ்ல ஒரு காண்டம் இருக்கத பாக்குறா. அதை பார்த்ததுல அவளுக்கு செம்மையான சந்தேகம் வந்துடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஏர்போர்ட்ல அவனோட ஒர்க் முடிச்சுட்டு வர்றப்போ அங்க ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்துட்டு இது நம்ம ஐயாச்சாமி மாதிரியே இருக்கு, அட ஐயாச்சாமியே தான் அப்படின்ற மாதிரியே பாக்குறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நான் வீட்டுல தான் இருக்கேன்றா. அதுக்கு பாமா நானும் உன்னோட வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், கொஞ்சம் பாருன்றான். அவளா திரும்பி பார்த்தா அங்க பாம் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினா இப்படி பங்கமா மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி நினைக்கிறான். பாமா அவகிட்ட இப்ப நீங்க எங்க போறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா டெட் ஏதோ பொய் சொல்றான், அவன் என்னை ஏமாத்துறான், அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா பேசிட்டு இருக்கா. பாமா அவகிட்ட நீ இப்பெல்லாம் பண்ணாத, நீ ஒன்னும் டிடெக்டிவ் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பிளைட்ல ஹீரோயின் அவளோட லக்கேஜ வைக்க ரொம்பவே போராடிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா அங்க பாம் வந்து நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்ததுல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாமா ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருப்பான். அதனால அவ எங்க போனாலும் அவனை அறியாமலே அவ பின்னாடியே வந்துடுறான். அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல தான் டெட் ஒர்க் பண்ற அந்த ஸ்டுடியோ இருக்கும். அதே தான் ஹீரோயின் கண் வெட்டாம பார்த்துட்டே இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு டெட் கிட்ட இருந்து கால் வர ஹீரோயினா ரொம்பவே பதட்டமாகி இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாமா அந்த கால் அட்டன் பண்ணாதன்றான். அதுக்கு ஹீரோயினா இல்ல இப்ப அவன் யார் கூட இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் டெட்டா அவகிட்ட இப்ப நீ எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் சைனா டவுன்ல சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாமா மாங்காய் வேணுமா தேங்காய் வேணுமான்ற மாதிரியே கூவிட்டு இருக்கான். டெட் கிட்ட ஹீரோயினா உன்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா இன்னும் இல்ல, அந்த சிங்கர் கூட என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிங்கரை ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ தரான். அவளுக்கு அப்படியே ரெண்டு பேருமே ஒன்னா பார்க்க செம்மையா பொங்கிட்டு வருது. இருந்தாலும் ஹீரோயின் முகத்துல ஒரு சின்ன புன்னைகையோடைய சமாளிச்சிட்டு இருக்கா. டெட்டா ஹீரோயின் கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் அடுத்த செகண்டே எட்டி பார்த்தா அந்த சிங்கர் பொண்ணு வெளியில வரா. அவ பின்னாடியே டெட்டும் வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிங்கர் பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. டெட்டா யார்கிட்டயோ சிரிச்சு கால் பேசிட்டு இருக்கான். ஹீரோயினா இவன் யார்கிட்ட கால் பேசுறான்னு சொல்லிட்டு குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த சிங்கர் பொண்ணு பாமும் ஹீரோயின் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. அதை பார்த்த பாமா அடியே அவ இங்க தாண்டி வரா, இப்ப பங்கமா மாட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அதை கூட கண்டுக்காம ஹீரோயின் டெட்டையே தான் பார்த்துட்டு இருக்கா. டெட்டோட டாக்ஸி வரா. அதுல அவன் ஏறிக்கிறான். அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோயினா அவன் ஒரு பொண்ணு கூட போறான். அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் ஒரு டாக்ஸி பிடிச்சு டெட் இருக்க ஹோட்டலுக்கு போய் அங்க டெட்டை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. அவங்கள டெட் இன்னும் ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து நம்ம எதுக்கு வந்தோம்னே தெரியல, இப்படி வந்து சிக்கிக்கிட்டோன்ற மாதிரியே பாமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா 4 ஜூஸ் ஆர்டர் பண்ணிருப்பா. பாமா எதுக்கு இவ்வளோன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா 2 நம்ம குடிக்க 2 டெட் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவன் மூஞ்சில ஊத்தன்றா. ரொம்ப நேரமா ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோனோட காலை டெட் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. அவ ரொம்பவே பதட்டம் ஆயிடுறா. ஒருவேளை டெட்டுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்றா. அதுக்கு பாமா அவன் ஒரு பொண்ணு கூட போயிருக்கான், இத போய் நம்ம போலீஸ்ல சொன்னோம் நம்மளதான் லூசுன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்றான். அவனுக்கு விடாம ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா டெட் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். அதை பார்த்த பாமா நீ என்னோட போன்ல இருந்து கால் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் அதை வாங்கி கால் பண்றா. ஆனா அந்த காலை அட்டன் பண்ணி அவன் ஹலோன்றான். அதை கேட்ட ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோயின் அவ போன்ல இருந்து 100 வாட்டி கால் பண்ணிருப்பா, அதை அவன் அட்டன் பண்ணவே இல்ல. நெக்ஸ்ட் ஹீரோனும் பாமும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. பாமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காது, அவன் தூங்கிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். என் கால் போனப்போ அவன் ரெஸ்ட் ரூமுக்கு எந்திரிச்சிருப்பான், அதனால அதை அட்டன் பண்ணிருப்பான், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோயினா பேரஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா நான் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு அங்க ஒரு கம்பி இருக்கும், அதை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கான் நடு ரோட்ல. அதை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வேகமா போய் அந்த டிரைவர் கிட்ட அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ண வைக்கிறான். நெக்ஸ்ட் அங்க இருக்க டாக்ஸி கார் எல்லாத்தையுமே பின்னாடி போக சொல்லிட்டு அந்த பஸ்ஸ ஹீரோயின் இருக்க இடத்தை நோக்கி வர வைக்கிறான். அந்த கம்பியில தொங்கிட்டே
ஹீரோயினா நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. அவளை பார்த்து பாமா ஒன்னும் இல்ல, நான் எப்பவுமே உனக்காண்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கிறான். ஹீரோயினும் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனை ஹக் பண்ணிட்டே ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினால டெட்டோட ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல, அந்த அளவுக்கு அவனை அவ லவ் பண்ணிருப்பா. நெக்ஸ்ட் ஹீரோயினை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி போலீஸ் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கூட பாம் தான் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கான். அவங்களும் ஹீரோயினை வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவகிட்ட பாமா வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, ஹீரோயினா எனக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்ல, நீ என் கூடயே இரு, எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்றா. நெக்ஸ்ட் டே பாமா அவனோட ஃபிளைட் அட்டெண்டர் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி தான் ஹீரோயின் உட்கார்ந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. ஃபிளைட் இப்போ தாய்லாந்துக்கு தான் வந்திருக்கும். அங்கதான் ஹீரோயின் அவளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி வரா. அவளா பாமா பார்த்து நீ என் கூட வரலையான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாமா எனக்கு இன்னொரு ஷிஃப்ட் இருக்கு, அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போறா. நெக்ஸ்ட் பாமா அவனோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை தேடி ஃபிளைட் போட் எல்லாம் ஏறி அடிச்சு புடிச்சு ஓடி வரா. அவ ரூமை வந்து ஓபன் பண்ணி பார்த்த பாமுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயின் ஒரு ஓரமா உட்கார்ந்து டிப்ரெஷன்ல சாப்பிட்டு அந்த ரூமையே குப்பையாக்கி வச்சிருக்கா. பாம் அவகிட்ட வந்து அவ ஃபேஸ் எல்லாத்தையுமே தொடச்சு விடுறான். ஹீரோயினா நீ பிரேக்கப் பண்ற பொண்ணு எல்லாருமே இப்ப நான் இருக்க சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்கன்றா. பாமா அதெல்லாம் விடுவா, நம்ம வெளியில போலாம், அது மட்டும் இல்ல நான் உன்னை கேர் பண்ற அளவுக்கு வேற எந்த பொண்ணையுமே கேர் பண்ணது இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனையே பேன் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறாங்க. அங்க பாமா ஹீரோனோட பேரை சொல்லி ஹீரோனுக்காண்டி தான் ப்ரே பண்றான். அதையே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பாம் ஹீரோயினை ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினா அவனை பார்த்து என்னோட பேரை நான் கேட்டேன், நீ எனக்காண்டி என்ன ப்ரே பண்ணான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாமா நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு தான் ப்ரே பண்ண, ஆமா நீ என்ன ப்ரே பண்ணான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா நம்ம ப்ரே பண்ணத வெளில சொன்னா அது நடக்காதுன்னு சொல்லி பல்பு கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு வாட்டர் ஃபாலை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினா அவனை பார்த்து நீ எப்ப பாரு பொண்ணுங்க கூட சாட் பண்ணிக்கிட்டே பிஸியா இருப்பீல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாமா அப்பெல்லாம் இல்ல, இப்ப நான் யார்கிட்டயுமே பேசுறது இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயினா உன்னால நம்ப முடியாது, போனை கூட நானே பாக்குறேன்றா. பாமும் அவனோட போனை அவகிட்ட கொடுக்குறான். அந்த போனை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ பாமா அவகிட்ட நீ என்ன என்னோட ஆளா என் போனெல்லாம் செக் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோயினா இப்பெல்லாம் நீ பேசிட்டு இருந்தா போனை தூக்கி போட்டுருவேன்றா. அதுக்கு பாமா எம்மா தாயே அதே இஎம்ஐல எம்பி வாங்கினதுமா கொடுத்துருமா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஸ்கூட்டில செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல குரங்கு நிக்குது. அதை பார்த்த பீதியிலேயே செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த குரங்கு கூட்டமே துரத்திட்டு வருது. அதை பார்த்த பீதியில ஹீரோயின் ஸ்கூட்டியை விட்டு இறங்கி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. பாமா அவளை பார்த்து அடியே பைத்தியக்காரி என்னடி பண்றான்னு சொல்லும் போது அகைன் ஹீரோயின் ரிட்டர்ன் வரா. மறுபடியுமே பாம் வண்டிய சர்ன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோயின் வெறித்தனமா ஓடிட்டு வரா. அப்ப நம்ம பின்னாடி யார் இருக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா குரங்கு உட்கார்ந்துருக்கு. அது அவனை கடிச்சு விட்டுடுது. அங்க வந்து ஹீரோயினா ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கத்த, அதுக்கு பாமா ஆமாடி டிஃபரன்ஸே தெரியலன்றான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பீச்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோயினா ஹெட்செட் எடுத்து ஒன்ன ஹீரோக்கு மாட்டி விட்டுட்டு இன்னொன்னு அவ போட்டுட்டு சாங் கேட்டுட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு இந்த சாங்க ரொம்பவே பிடிக்கும்ன்றா. ஆனா எங்க அவன் சாங்க கேட்டான், அவனே ஒரு சாங்க பாட ஆரம்பிச்சிடறான். அதை கேட்டு ஹீரோயினும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாம் கிட்ட ஹீரோயின் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. அவ்வளவுதான் அதை கேட்ட பாமுக்கு செம்மையான குஜால் ஆயிடுது. பாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ள போய் பார்த்தா அவ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்டப்ல ஊத்திட்டு அதுல ஏறி உட்கார்றா. அவனை பார்த்து ஹீரோயினா எனக்கு இப்படி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, வா நீயும் என் கூட வந்து சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனையுமே கூப்பிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா ஹேருக்கு இந்த ட்ரிங்க்ஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு அவனோட ஹேரை அந்த ட்ரிங்க்ஸை வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி கிஸ் பண்ற மாதிரி வராங்க. ஆனா ஹீரோயினா சட்டுன்னு டெட்ட நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. பாமும் அவளை விட்டு விலகி போயிடுறான். பாமா எனக்கு புரியுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா டெட்டே மாறிட்டான், என்னால ஏன் அவனை மாதிரி மாற முடியலன்றா. அதை கேட்டு பாமுக்கு செம்மையான காண்டாயிடுது. நீ டெட்ட மறக்க தான் என்கிட்ட க்ளோஸா வந்தியா, உனக்கே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃபீலிங்ஸ்ல விளையாடாதன்றான். ஆனா ஹீரோயினா அவனை பார்த்து நீ தப்பான எண்ணத்துல தானே இங்க வந்தான்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே அதுல சண்டை ஆயிடுது. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. பாமா அவளை பார்த்து உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா டைரக்டா சொல்லிடு, ஆனா பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றா. பாமும் அவ கிட்ட வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினா நான் ஃபர்ஸ்ட் டெட்ட பிரேக்கப்
பண்ணிடுறேன்னு சொல்லும் போது அதுக்கு பாமா நீ அவனை பிரேக்கப் பண்ணலனா நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நான் டெட்ட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் டெட் வேலை செய்யற ஸ்டுடியோக்கு போறா. அங்க ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காங்க. அவங்களையே டெட் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அதை அவனுமே பார்த்துடுறான். டெட்டா ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னும் இல்லைங்கிறா. அதுக்கப்புறம் டெட் அவளோட கைய பார்த்துட்டு உன்னோட வாட்ச் எங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் மறந்துட்டேன்றா. அதுக்கப்புறம் அந்த சிங்கர் ஏதோ டவுட் கேட்க டெட்டா அந்த சிங்கர் கிட்ட போயிட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா பொங்கி எந்திரிச்சிடுறா. நான் அந்த வாட்ச ஒன்னும் மறந்து கட்டாம இல்ல, அதை நான் கடல்ல தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல அன்னைக்கு டாக்ஸில நீ ஒரு பொண்ணு கூட போனதை கூட நான் பார்த்தேன்னு சொல்லும் போது அங்க இருக்க சிங்கர்ஸ் எல்லாருமே வெளியில கிளம்பி போயிடுறாங்க. டெட்டா அவ கிட்ட வந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்றான். ஆனா ஹீரோயினா அன்னைக்கு ஹோட்டல்ல நான் உனக்காண்டி வெயிட் பண்ண நீ வரவே இல்ல, என் போனை கூட அட்டன் பண்ணலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. டெட்டா அவ கிட்ட சாரி இதுக்கு மேல என்னால உன்கிட்ட போய் சொல்ல முடியாதுங்கிறான். அந்த டாக்ஸில இருந்தது என்னோட எக்ஸ் தான். நாங்க 2 பேருமே காலேஜ்ல லவ் பண்ணோம். அந்த பார்ட்டில தான் மறுபடியுமே மீட் பண்ணோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியுமே லவ்வா மாற ஆரம்பிச்சிச்சு. என்னால அதை தடுக்கவே முடியல, எல்லாமே என் கைய மீறி போயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அவனை பார்த்து ஹீரோயினா இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா டெட்டா அவளை போக விடாம அவளை ஹக் பண்ணி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோவா ஒரு டெம்பிள்ல ஹீரோயின் எப்படியும் டெட்ட பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருவா. இனி எங்க லவ்வுக்கு எந்தவித ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நின்னுட்டு இருக்கான். அங்க ஹீரோயினுமே வரா. ஹீரோக்கு அவ வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஆனா ஹீரோயினா ஹீரோ பார்த்து நான் டெட்டுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்றா. அதை கேட்ட பாமுக்கு எருமலை எப்படி பொறுக்குன்ற மாதிரியே செம்மையா பொங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா நம்ம இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், அப்படியே இருப்போம், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல அதை கேட்டு பாம் செம்மையா பொங்கிடுறான். அவளை பார்த்து ஹீரோவா இன்னும் நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி தான் நீ நம்பிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறான். அவன் பின்னாடியே ஹீரோயின் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னால உன்னை பிரேக்கப் பண்ண முடியாது, அப்படி பிரேக்கப் பண்ணாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. அதுக்கு பாமா நம்ம பிரேக்கப் பண்ணிப்போன்னு நீயே எப்படி கற்பனை பண்ணிக்கிற, என்னால இதுக்கு மேல உன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அகைன் ஹீரோயின் அவனை போய் தடுக்க பாமா இதுக்கு மேல என்ன தடுத்த நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறான். ஹீரோயின் அங்கேயே அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பாமா அவனோட ஒர்க்குக்கு போறான். அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அவன் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்ல. ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா பாமால அவளை விட்டு பிரிஞ்சா அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல, செம்மையா அழுதுட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல அந்த சிங்ஜங் பாய்ஸா நம்ம லவ்வுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி எண்டிங்கே இல்லையான்னு சொல்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பாமா நான் மறுபடியுமே மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கான். பாமா மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட கோவிலுக்கு போறான். ஆனா அந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஹீரோயின் தான் ஞாபகம் வரா. அவனால அவளை மறக்கவே முடியல. இங்க ஹீரோயினும் டெட்டும் ஷாப்பிங்குக்காண்டி சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாங்க. 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அந்த டைம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சாங் பிளே ஆகுது. அந்த சாங் கேட்ட ஹீரோயினுக்கு அதே சாங்க தான் பீச்ல உட்காந்து பாமும் அவளும் சேர்ந்து கேட்டிருப்பாங்க. அது அவளுக்கு ஞாபகம் வருது. அவ சோகமா இருக்கப்போ எப்பவுமே பாம் தான் அவ கூட இருந்திருப்பான். அவளை எப்பவுமே ஹாப்பியா வச்சிருப்பான். அவளை எப்பவுமே அவன் தனியா விட்டதே இல்ல. அவளோட சோகத்திலையும் சரி சந்தோஷத்திலையும் சரி பாம் தான் கூடவே இருந்திருப்பான். அவளை எப்பவுமே அவன் கேர் பண்ண மறந்ததே இல்ல. இப்ப கூட ஹீரோயின் டெட் கூட தான் இருக்கா. ஆனா பாம நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த டெட்டா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டெட் கிட்ட ஹீரோயின் ஒன்னும் இல்லங்கிறா. ஆனா இப்பதான் ஹீரோயின் பாமோட லவ்வ கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப பிரசன்ட்ல அந்த சிங்ஜங் பாய்ஸ் கிட்ட ஹீரோவா என்னால அவளை மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க பின்னாடி ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. ஆனா அந்த சிங்ஜங் பாய்ஸா ஹீரோவை திரும்ப விடாம புடிச்சுக்கிறாங்க. அந்த சிங்ஜங் பாய்ஸா ஹீரோயினை பார்த்து அவனை நீ ஹர்ட் பண்ண வரைக்கும் போதும், அவனை இனிமேட்டு அவனோட லைஃப வாழ விடுன்றாங்க. அவனால கண்டிப்பா உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினா எனக்கும் அவன் ஃப்ரெண்டா வேணாங்கிறா. இப்ப அகைன் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. பாம் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றப்போ அங்க ஹீரோயின் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்த பாமா பார்க்காத மாதிரியே அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே ஹீரோயின் சைக்கிளை எடுத்துட்டே வர ஹீரோ அவளை பார்த்துட்டு ஸ்பீடா ஓட்டிட்டே போறான். ஆனா அதுக்கு ஹீரோயினும் டஃப் கொடுத்துட்டே போறா.
நெக்ஸ்ட் ஹீரோவா அவளை பார்த்து உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா நான் டெட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அவளை பார்த்து ஹீரோவா ஏன் அவன் அகைன் உன்னை சீட் பண்ணிட்டானான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா இல்ல நான் உன் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்தணும்னு நினைச்சேன், அதுக்காண்டிதான் அவனை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோவா ஷாக்ல சைக்கிள் அப்படியே நிறுத்திடுறான். அவனை பார்த்து ஹீரோயினா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவகிட்ட ஹீரோவா இப்ப நீங்க என்ன சொன்ன எனக்கு கேட்கல, மறுபடியும் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா அகைன் ஹீரோ கேட்காத மாதிரியே நடிக்க ஹீரோயினா ஓடி வந்து அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனை ஹக் பண்ணிட்டே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அவளை அணைச்சு பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது. அந்த சிங்ஜங் பாய்ஸ் கிட்ட ஹீரோ அவனோட ரிங்க காமிச்சு நான் மேரேஜே பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இந்த ஒரு ரிங்கால அவன் என்ன கட்டி போட்டுட்டான்றான். அதை கேட்டு அந்த சிங்ஜங் பாய்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோட ஸ்டோரியில இருந்து அவங்களுக்குமே ஒரு புது கான்பிடன்ஸ் பிறந்திருக்கு. இப்ப அவங்களுமே அவங்கவுங்க லவ் பண்ற பொண்ணுங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவுமே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான் ஹீரோனோட கையில அந்த ரிங்க காணோம்னு சொல்லி. அதனால அந்த ரிங்க ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்ல ஹீரோ ஒரு வழியா அந்த ரிங்க கண்டுபிடிச்சிடறான். அவன் கிட்ட ஹீரோயின் வேகமா வந்து அந்த ரிங்க குடுன்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஃபர்ஸ்ட் வாட்டி நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, இந்த வாட்டி நான் உனக்கு பண்றேன்றான். அங்கேயே ஹீரோ நீல் டவுன் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினா எல்லாருமே பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளோட கையில அந்த ரிங்க போட்டு விட்டுட்டு லைஃப் லாங் நீ ஏன் கூடயே இருன்னு சொல்லும் போது ஹீரோயினா என் கேரகம் இருந்து தானே ஆகணும்ன்றா. 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இவங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.